20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட அதே பிஸ்கட்டும் சாக்லேட்டும் தான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் ஏன் சொத்தை ஏற்படுது தெரியுமா? நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட ப்ராடக்ட்ஸ்ல சுகர் கண்டென்ட் கம்மியாகும். இன்னைக்கு அதே பிராண்ட் அதே ப்ராடக்ட்ல சுகர் கண்டென்ட்டை அதிகப்படுத்தி மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது வெறும் சாக்லேட் பிஸ்கெட்ஸ்ல மட்டும் இல்லாம குக்கீஸ், சிப்ஸ், ஜாம்ஸ், கம்மி, ஜெல்லி, பிரெட், கேக், ஐஸ்கிரீம், ஏன் சுவிங்கம்ல கூட அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்ட மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்ல கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரானுலேட்டட் சுகர் நம்ம வாயில ஒட்டாம ஈஸியா கரைஞ்சிடும். ஆனா இன்னைக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல மோஸ்ட்லி இன்வெர்டட் சுகர் சிரப் யூஸ் பண்றாங்க. இந்த சிரப் நம்ம பற்கள் மேல ஈஸியா போய் ஒட்டிக்கிட்டு ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இந்த டைம் பீரியட்ல நிறைய பாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ்னால சொத்தை பற்கள் ஈஸியா ஏற்படுதுங்க. இந்த 2 மெயின் ரீசன்ஸ்னால தான் சொத்தை பற்கள் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஹோம் ஃபுட்டை ப்ரிஃபர் பண்ணுங்க.